இன்னைக்கு எப்படி நம்ம ஈஸியான முறையில் இடியாப்பம் குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். நீங்களும் இதே போல் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நான் வந்துட்டு 1 கப்பு ரோஸ்டட் ரவா பவுடர் எடுத்திருக்கிறேன். அதில் வந்துட்டு கொஞ்சம் உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி பதம் வர வரைக்கும் நான் அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறேன். ஹாட் வாட்டரில் தான் இதை மிக்ஸ் பண்ணணும். கோல்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணால் இடியாப்பம் நல்லா வராது. அதனால் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணால் தான் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும். நான் அதே மாதிரி நல்ல சப்பாத்தி பதம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இடியாப்ப அச்சு மாவு எடுத்துட்டு நான் அதை வந்துட்டு இட்லி மேக் பண்ணுற அந்த பவுலில் தான் நான் வந்துட்டு அந்த இது பண்ணுறேன் இடியாப்பம். அப்போ நம்ம இட்லி பாத்திரம் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கோகனட் தூவுறேன். கோகனட் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நான் இடியாப்பம் வந்துட்டு பிழிஞ்சு ஊற்றுறேன், பிழிகிறேன். இடியாப்பம் பிழிகிறேன். அது நல்லா சாஃப்டாக பூ போல் நல்லா அழகாக வரும். அது பண்ணி முடித்த பிறகு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் 10 to 15 நிமிஷம் நம்ம வேக வைக்கிறோம். வேக வச்சுட்டு அதை நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்ல சூப்பராக பூ போல் ஒரு நல்ல இடியாப்பம் வந்திருக்கும். இதுக்கு கூட நம்ம எந்த குழம்பு வச்சுனாலும் சாப்பிட கொடுக்கலாம். பிள்ளைங்களும் நல்லா ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. நான் வந்துட்டு பயறு குழம்பு வச்சுருந்தேன். அதனால் நான் அந்த இடியாப்பத்துக்கு கூட பிள்ளைங்களுக்கு பயறு குழம்பு வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் சண்டே கொடுத்துட்டேன். பிள்ளைங்களும் நல்லா பயங்கர ஹாப்பியாக அந்த இடியாப்பத்தை சாப்பிட்டாங்க. இதே போல் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இடியாப்பத்து கூட எந்த குழம்பு வச்சு கொடுத்தாலும் பிள்ளைங்களும் நல்லா ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.